கோயம்புத்தூர் விழா 2024 17வது பதிப்பு நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல் நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி காஸ்மோ கிளப் வளாகத்தில் இருந்து தொடங்கி லட்சுமி மில்ஸில் உள்ள லூலு மால் வளாகம் வரை நடைபெற்றது. அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் கோவை, பல்லடம், திருப்பூர், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர். சுமார் 40க்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றுள்ளன. 1931 முதல் 1980ஆம் ஆண்டு வரையிலான பல்வேறு வகையான கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பழைய மாடல் பென்ஸ், ரோல்ஸ் ரோயஸ், செவர்லே, ஃபோர்டு, பத்மினி, அம்பாசிடர், வோக்ஸ்வேகன் கார்கள் மற்றும் பழைய ஜீப் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1960ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட செவர்லெட் வகை கார் அந்த காலத்திலேயே ஆட்டோமேட்டிக் கியர் கொண்டதாக இருந்தது. இடதுபுறம் ஸ்டியரிங் கொண்ட இந்த கார் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 60 வருட பழமையான அரிய கார்களை குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். இந்த நிகழ்வை கோயம்புத்தூர் விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன், இணை தலைவர்கள் சௌமியா, காயத்ரி மற்றும் சரிதா, லட்சுமி, விண்டேஜ் கார் பேரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடத்தப்பட்டது. கோயம்புத்தூர் விழா ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு நம்ம கார் ரேலி தொடங்கி வச்சோம். ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி நம்ம அந்த டபுள் டெக்கர் ஈவெண்ட் வந்து தொடங்கி வச்சோம். இன்னையிலேருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் விழா ஈவெண்ட்ஸ் நிறைய இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபுல் வீக்மே ஈவெண்ட்ஸ் இருக்க போது. ஸோ கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் வந்து இதுல பார்த்துட்டு பங்கேற்றலாம். இந்த கார் ரேலி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஒரு ரொம்ப லாங் அசோசியேஷன் இருக்கு. அது ஜிடி நாயுடு சார்ல இருந்து முதல் கொண்டு நிறைய கார் எந்தூசியாஸ்ட் இங்க இருந்தாங்க. அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கிறது. இந்த கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டா, இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது, இதுல இருந்து பெரிய வருமானம் எதுவும் வர்றது கிடையாது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது 1930ல இருந்து 1940ல இருந்து ரொம்ப பிரிஸ்டைன் கண்டிஷன்ல அந்த விண்டேஜ் காரை அவங்க பேஷனேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பேஷன் அவங்க நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம். நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி இப்போ கரண்டாக இருக்கிற மாடல்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் இப்படி நடக்கிறது வந்து நம்ம சிட்டிக்கு ஒரு பெருமை. ஸோ இந்த விழா டீமுக்கும், இந்த விண்டேஜ் கார் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுற டீமுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.